Hi guys, welcome to Mupalai Training Academy. So இது உங்களுடைய இன்டர்வியூ டிப்ஸ்க்கான 4th செஷன். ஸோ இன்டர்வியூ கைடன்ஸ் ஓகேவா, 4th கிளாஸ். ஸோ ஆல்ரெடி நான் 3 கிளாஸ் போட்டிருக்கேன், அதை போய் பார்க்காதவங்க இன்டர்வியூ கைடன்ஸ் கிளாஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதில் 2 PDF நான் அட்டாச்சும் பண்ணியிருக்கேன். ஒரு PDF அதாவது வந்து இன்டர்வியூக்கு எப்படி போகும்போது எப்படிலாம் நீ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ நான் என்னுடைய பார்ட் 5 வீடியோவில் ஸோ ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் வந்து பேனல்லேருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், அட்டாச் பண்றேன். சோ அத நீங்க பாக்கும்போது அந்த கேள்விகளுக்குலாம் ஒரு ரேண்டமா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூன்றது நான் என்ன மாதிரியான ஒரு ஐடியாலஜியில எடுத்துட்டு போகணும்ன்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இங்க வந்து உன்னுடைய நாலேஜ் செக் பண்ண போறது இல்ல, நீ எப்படி அப்ரோச் பண்ற அந்த ஒரு கொஸ்டினை, எப்படி தைரியத்தோட இருக்க, ஹவு போல்ட் யூ ஆர் அப்படின்றத செக் பண்றதுக்கான ஒரு செஷன் தானே இந்த பர்சனாலிட்டி டெஸ்டே தவிர நீ வந்து எந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் அப்படியே கரைச்சு குடிச்சிருக்கேன் அந்த உலகத்தை பத்தின அறிவை அப்படின்னா யாராலையுமே அது முடியாது. ஈவன் இன்க்ளூடிங் பேனல் மெம்பர்ஸ் ஆல்சோ. பேனல் மெம்பர்ஸுமே உன்னை பற்றின ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு அதை வச்சு ஜென்ரலான கொஸ்டினை எழுப்ப முடியுமே தவிர அவங்க எல்லாமே தெரிஞ்சவங்களா இருக்க முடியாது. அவங்க எதிர்பார்க்கறது ஹவு போல்ட் யூ ஆர். ஓகேவா? ஸோ உனக்கு இன்டர்வியூ எப்படிலாம் நடக்கும்ன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு லாட் முறையில் தான் நீ பேனல் சூஸ் பண்ணுவேன். ஸோ லாட்லேருந்து ஒரு சீட் எடுக்கும்போது அதில் என்ன நம்பர்ஸ் வந்து போட்டிருக்காங்களோ அது மூலமாக என்ன ஆகும், உனக்கு பேனல் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த பேனல் நீ போகும்போது அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனில் வந்து ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஷீட்டில் நீ எல்லாமே உன்னுடைய ப்ராஸ்பெக்டஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடணும். ஸோ நீ ஃபில் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் உன்னை உள்ள அனுப்புவாங்க. அதை வச்சு தான் உனக்கு கொஸ்டினரி செக்ஷன்ஸே வந்து இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸால கண்டக்ட் பண்ணப்படும். இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்த்துட்டு போறது எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா எப்படி நீ ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ணணும்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இதுல நான் ஒரு 15 கேள்விகள் தர போறேன். எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டா உங்களுக்கு உங்க பக்கம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். இப்போ இந்த 15 கேள்விகளுக்கு நீ எப்படிலாம் ரெடி ஆகிக்க போற அதுதான் இந்த ஒரு சின்ன வீடியோல நான் உனக்கு சொல்ல போறது. ஸோ 15 கேள்விகள்ல முதல்ல இருக்கக்கூடிய 4 கேள்விகள் பாரு. ஏன் போலீஸ்ல சேர விரும்புகிறீர்கள்? இது ஜென்ரலா கேட்பாங்க. யார் போனாலும் எதுக்குப்பா நீ போலீஸ்க்கு வர, நான் வேலை வெட்டி இல்லாம இருக்கேன் அதனால வந்தேன் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு நீங்க ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்லேயே கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்க ஏன் போலீஸ்ல வந்திருக்கீங்க? டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு பெரும்பாலும் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிசில இருந்து தான் இப்போ எதுக்கு வந்து எழுதிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் கோட்டால எஸ்ஐ எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் அவங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு எளிதில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினா ஏன் போலீஸ்ல சேர விரும்புகிறீர்கள் அப்படின்னும் போது ஜென்ரலா சொல்லலாம். உடனே சரி, நிறைய பேர் வந்து ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ற வேலை, நான் பப்ளிக்கோட கான்டாக்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பப்ளிக்கு நான் சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதனால தான் நான் போலீஸ்ல சேரணும்னு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களுடைய அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக்கு நீ சர்வீஸ் பண்ற அப்படின்னா நிறைய விதமான ஜாப்ஸ் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாமே, ஒய் போலீஸ்? இதுதான் என்னுடைய கொஸ்டின். ஸோ நீங்க ஒரு தாசில்தார் ஆகலாம், இல்ல ஒரு மணியக்கார் ஆகலாம், இல்ல ஒரு ஆர்ஐ ஆகலாம், இல்ல நீங்க வந்து குரூப் 2 சர்வீஸ்ல இருக்கக்கூடிய எதனா ஒரு அத்தாரிட்டியில போய் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுல மூலமாவும் நீங்க பப்ளிக்கு நாங்க சூஸ் பண்ணி நீங்க சேவை செய்யலாமே, ஒய் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. சோ மக்கள் தங்களுடைய குறைகளை முதலில் முன்னெடுத்து வைக்கிறது யார்கிட்டன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட தான். ஒரு தாசில்தார் கிட்டயோ ஒரு கலெக்டர் கிட்டயோ போயிட்டு எடுத்து உடனே சொல்லிடுறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பாமர மக்களுமே வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் தான். சோ போலீஸ்க்கு தான் யூனிஃபார்ம்ன்ற ஒரு இதை கொடுத்திருக்காங்க. மத்த எந்த ஒரு சர்வீஸ்லயுமே யூனிஃபார்ம் கிடையாது. போலீஸ்ன்றவங்க ஒரு யூனிஃபார்ம் வச்சிட்டு இருக்காங்க. சோ எங்களை யூனிஃபார்ம்ல பார்த்தோன்னே அவர்களுடைய குறையை தானாவே வந்து எங்க கிட்ட சொல்றதுக்கு அந்த யூனிஃபார்ம் இருக்கும். சோ அதனால தான் நான் போலீஸை விரும்பி சேர்ந்தேன். இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வே ஆஃப் ஆன்சரிங் நீங்க கொடுக்கலாம். சோ அடுத்தது உங்களின் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ்ஸை சொல்லுங்க அப்படினோனே எல்லாரும் வந்து இந்த இடத்துல பெரும்பாலும் அவர்களுடைய பாசிட்டிவ் ஹைலைட் பண்ற அளவுக்கு நெகட்டிவ்ஸை யாருமே சொல்றது இல்ல. உடனே அதுதான் உங்களுடைய மெயின் டிராபேக்காவே போகும். சோ பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்லணும், நெகட்டிவ் சொல்லக்கூடாதுன்னு இல்ல. அவங்க தெளிவா கேட்கறது உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சொல்லுங்கன்னா, எனக்கு நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லைன்னு நீ சொல்ற அப்படின்னா அதுவே அவங்கள வந்து என்ன பண்ணிடுன்னு பார்த்தா, என்ன இந்த மாதிரிலாம் யாருக்குமே இருந்தது கிடையாது, அடுத்தது அவங்க வேற விதமா உன்னை வந்து போட்டு தாக்க ஆரம்பிக்கலாம். அதனால நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஏதாச்சும் ஒரு பாயிண்டோ அல்லது 2 பாயிண்டோ நீ யோசிக்கலாம். ஆனா அதை வச்சு கேள்விகள் வராத வண்ணம் யோசிச்சுட்டு போய் சொல்லுங்க. ஏன்னா இதை பத்தி இப்ப நான் ஜெனரலா எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய பாசிட்டிவ் என்ன, அவங்களுடைய நெகட்டிவ் என்ன அவங்களுக்கு தான் தெரியும். சோ அப்ப பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேக்குறாங்கன்னா, நெகட்டிவ்ஸ் அவங்களுக்கு டெஃபினட்டா 1 அல்லது 2 இருக்கும். நான் வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லிடாதீங்க. பிகாஸ் வந்து நீங்க ஒரு ஸ்டேஷனே கண்ட்ரோலுக்கு எடுக்க போறீங்க, ஒரு இன்சார்ஜா இருக்க போறீங்க. அப்ப அடாப்டபிலிட்டின்றது உங்ககிட்ட இல்ல அப்படின்னா டெஃபினட்டா நீ அந்த பொசிஷனுக்கு சூட் ஆக மாட்டேன்றதை அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி வார்த்தையை கொடுக்க கூடாது. நான் வந்து யாருக்கூடயும் எளிமையா வந்து சீக்கிரமா அட்டாச் ஆக மாட்டேன், அடாப்ட் ஆக மாட்டேன் ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்படின்ற மாதிரி பதில கொடுக்காதீங்க. உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்டா வேற எதனா சொல்லுங்க. எமோஷனலி ஐ எம் வீக்கர் அப்படின்னு கூட நீங்க சில நேரத்தில் சொல்லலாம். அது வந்து சில பேருக்கு வந்து ஒரு சின்ன மைனஸ் பாயிண்டா தான் அமையுமே தவிர
நெகட்டிவே இல்லாத மனுஷன் கண்டிப்பா யாருமே இல்லை. அதனால நெகட்டிவ்ஸ் சொல்லாம ஸ்மார்ட்டா சமாளிக்கிறேன்ற பேர்ல மாட்டிக்காது. கண்டிப்பா பாசிட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு ஹைலைட் பண்றியோ அதுல ஒரு 1 to 10% ஆவது நெகட்டிவ்ஸ் நீ என்ன பண்ணணும் சொல்லி ஆகணும். அடுத்தது இன்ஜினியரிங் முடித்து விட்டு எஸ்ஐ ஆக காரணம் என்ன? பெரும்பாலான இன்ஜினியரிங் மாணவர்கள் தான் இன்னைக்கு எஸ்ஐ எக்ஸாம் எழுதி உள்ள வராங்க. அப்படி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீ எஸ்ஐ ஆகுவதற்கான முக்கிய காரணம் என்னன்னா அது நீ டெஃபினட்டா ஹைலைட் பண்ணி ஆகணும். இப்போ நாங்க ஆஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா நான் இதுக்கு நல்லா பதில் சொல்லுவேன். ஸோ என்ன ஆன்சர்னு சொல்றேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு மேபி யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏன் எஸ்ஐ வந்து நீ மெக்கானிக் படிச்சிருக்க, சிவில் படிச்சிருக்க, ஈஸி படிச்சிருக்க, ட்ரிபிள் படிச்சிருக்க, எது வேணா படிச்சுக்கோ, ஏன் நீ வந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா மற்ற எந்த டிகிரி படிச்சாலுமே அங்க தியரி வந்து பெரும்பாலும் இருக்கும், பிராக்டிகல்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இன்ஜினியரிங்ன்றது பிராக்டிகல்ஸையும் தியரியும் சம அளவுல நமக்கு கொடுக்கிறது. அப்ப இங்க பிராக்டிகல்ஸ்க்கு வந்து நாலேஜ் அதிகம். ஸோ நான் பிராக்டிகல் நாலேஜ் அதிகமா இருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்குள்ள நீங்க இதை பண்ணும்போது எங்க டிபார்ட்மெண்ட்ல நான் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய பிராக்டிகல் நாலேஜை நான் வெல் டிஃபைன்டா யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லா யூஸ் பண்ணிப்பேன் என்னுடைய பிராக்டிகல் நாலேஜை. ஸோ நான் வந்து எந்த அளவுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் கெட் பண்ணணும் அதை விட 2 மடங்கு அதிகமா பிராக்டிகல் நாலேஜ் கெட் பண்ணிருக்கேன். ஸோ என்னால ஈஸியா ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள அடாப்ட் ஆயிட்டு என்னால வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ அதை வந்து என்னுடைய பதிலா நான் சொல்லுவேன். பிராக்டிகல் நாலேஜ் வந்து பேசிக்கா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகம். ஸோ அதை வந்து நீங்க பெருமையா அங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து என்ன கிடைக்கும், அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருடைய பெயர்களை கூற சொல்லுவாங்க. சோ இப்ப வந்து குடியரசுத் தலைவர் யார் இருக்காரு, அவர் எத்தனையாவது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் யாரு, இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ தமிழகத்துல இருந்து போறதுனால தமிழகத்தினுடைய ஆளுநர் பெயர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த ஆளுநர் பெயரை வந்து என்ன பண்ணுங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் உங்க ஹாபிஸ் என்ன? ஏன்னா இதுல இருந்து தான் கேள்வியே முளைக்க போகுது. சோ ஹாபிஸ் அப்படின்னும் போது நான் வந்து புக்கு படிப்பேன், நான் நல்லா பாட்டு கேட்பேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றேன்னா நீ அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த கருத்தை பதிவிக்கணும். நீ போயிட்டு புக்கு படிப்ப அப்படின்னா ரீசெண்டா நீ படிச்ச புக் என்ன, அவருடைய ஆத்தர் யாரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த புக்ல, இதெல்லாம் உன்னை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீ சும்மா கடமைக்கு சொல்லக்கூடாது. அதுல நீ கண்டிப்பாவே ஹாபியா வச்சிருந்தா நீ அதை சொல்லலாம். இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆன்சரிங் நீங்க கொடுக்கலாம் உங்க ஹாபிஸ்ல. எனக்கு சமைக்கிறதுனா இஷ்டம் சார், எனக்கு கார்டனிங் ரொம்ப இஷ்டம், நான் வந்து கார்டனிங்லாம் பண்ணுவேன், எங்க வீட்டுல செடிலாம் வளர்த்துருக்கேன், எனக்கு மாடி தோட்டம் அமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீ கொடுக்கும்போது சோ ஒரு கைண்ட் ஆஃப் பேஷன் வந்து இங்க இருந்து இவருக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அட்ராக்ட் ஆகலாம். சோ அதுல இருந்து எளிமையா அதிகமா இப்ப குக் பண்ண தெரியும்னா என்னென்ன வெரைட்டிலாம் குக் பண்ணுவீங்க, நான்வெஜ் குக் பண்ணுவேன் சார், இல்ல வெஜிடேரியன் குக் பண்ணுவேன் சார். சோ இந்த மாதிரியான கேள்விகளை வந்து ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா புக்குன்னு சொல்லும் போது அதனுடைய ஆத்தர், அது என்ன ஃபிக்ஷனல் ஸ்டோரி படிப்பேன், நான் ஃபிக்ஷனல் ஸ்டோரி படிப்பேன் அப்படின்ட்டு கதை இழுத்துட்டு போயிடும். சோ அதனால முக்கியமா அந்த கொஸ்டினை அடுத்த கொஸ்டினை உருவாக்காத மாதிரியான பதில தான் நீ சொல்லணுமே தவிர கொஸ்டினை வளர்க்குற மாதிரியான பதிலை நீ சொல்லக்கூடாது. அப்ப நீ ஒரு பதில சொல்றனா அதுல ஸ்டாண்ட் எடுத்துக்கோ. அது வந்து அடுத்த கேள்விகளை எளிமையா உருவாக்க கூடாது. புக்குனா புக்கை வச்சு 3-4 கேள்விகளை என்னால உருவாக்க முடியும். சோ அதை அங்கேயே ஸ்டாப் பண்றதுக்கு தான் பார்க்கணுமே தவிர வளர்க்க பார்க்க கூடாது. அடுத்து உங்களை ஏன் போலீஸ் வேலைக்கு எடுக்கணும், போலீஸில் வர உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, இது ரெண்டுமே ஒரே மாதிரியான கொஸ்டின் தான். நீ ஏன் போலீஸ் ஆகணும் தகுதி இருக்கு, எதுக்காக போலீஸ் வேலைக்கு நான் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அதே மாதிரியான கேள்விகள் தான். இதுக்கு எப்படிப்பட்ட பதில் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றதை யோசிச்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணிருக்கேன், பட் கான்செப்ட் வைஸ் ஒண்ணுதான். ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் மெயின்டைனர், இது முக்கியமான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் தான் தேடி பேர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டீசெண்டா சில பேருக்கு கேட்பாங்க, நீ ஒரு ஸ்டேஷன் வந்துட்டு எஸ்ஐ ஆக போற, அப்போ ரெக்கார்ட் அங்க வரக்கூடிய எஃப்ஐஆர் ஆகட்டும் எல்லாத்தையும் யார் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் மெயின்டைனர் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 144 என்றால் என்ன, எஃப்ஐஆர் என்றால் என்ன, எஃப்ஐஆர் என்றால் என்னன்றது ப்ரீவியஸ் இதுல தான் வீடியோல தான் வந்து நான் பதிவே பண்ணியிருக்கேன் என்னன்றது, அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 144 தடை உத்தரவு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். 144 ஏன்னா கோவிட் பேண்டமிக் தாண்டி தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ 144 என்னன்னு தெரியும், ஊரடங்கு அப்படின்னா என்ன, அது எதுல டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்குன்றதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க அதை பத்தின டீடைல்ஸ். அடுத்தது இது கிராமங்களை முன்னேற்றம் அடைய செய்ய நீ என்ன செய்வாய். கிராமங்கள் முன்னேற்றம் அடையணும்னா நீங்க உங்க பங்குக்கு என்ன செய்வீங்க. ஆஸ் ஏ எஸ்ஐயா உன்னை வந்து நான் ஒரு ரூரல் போலீஸ் ஸ்டேஷன்ல போடுற ஒரு ரூரல் வந்து கவர் ஆகிற மாதிரி கூட இருக்கக்கூடிய இடத்துல போட்டா அந்த கிராமத்தை முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்கு நீ உன் பங்குக்கு என்ன செய்வ, இந்த மாதிரியான கொஸ்டின் இருக்கும். இதுக்கு நீ தான் உன் டேலண்ட்டை வச்சு யோசிச்சு கண்டிப்பா பதில சொல்லணும். அடுத்தது பிசிக்கும் எஸ்ஐக்கும் உள்ள வேறுபாடு என்ன, சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர். சோ ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃபரன்ஸ் என்ன, இவர் ஆர்டரிங் பவர்ல இருக்கலாம், ஆனா இவருக்குமே ஆர்டர் தர பவர்ல இன்னொருத்தர் இருப்பார் எஸ்ஐக்கு, பிசிக்கு என்ன. சோ இவங்க என்னன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது உன்னுடைய பெயர் காரணம் மற்றும் பிறந்த தேதிக்கான குறிப்பு. இதை தவிர இன்டர்வியூ போறல டேட்டு, அந்த இன்டர்வியூ டேட் போற அன்னைக்கு கூட ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கும், அன்னைக்கு டேக்கு எதனா ஸ்பெஷல் டேவா இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன டேன்னு கூட கேட்கலாம் சடனா, அதனால அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய பெயர் காரணம், உன்னுடைய நேம் கண்டிப்பா வித்தியாசமா இருந்தா அதுக்கான ஆன்சரை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சொல்றதுக்கு கத்துக்கோ. ஓகேவா, என் பேர் ஹரிஷ் தான், இதுல எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ ஹரிஷ்னா இட்ஸ் எ காட் நேம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன், ஆனா அதெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஸோ உன்னுடைய பெயர் எதனா டிஃப்ரெண்ட்டாக இருந்தா இப்போ நம்ம வந்து எனக்கு கூட ரீசெண்டாக ஒரு படத்தில் ஒரு பேர் ரொம்ப பிடிச்சி விப்ளவ் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் விப்ளவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அது அழகா இருக்கு, கேட்கும் போது அட்ராக்டிவா இருக்கு. ஸோ விப்ளவ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதனால பெயர் காரணம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிறந்த தேதி மற்றும் அதற்குரிய குறிப்பு, உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்ல ஏதாவது ஃபேமஸ் இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், இல்லை ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பிறந்திருக்கலாம். ஸோ அவங்க யாரு, அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. அடுத்தது ஏதேனும் ஒரு குறள் அல்லது செய்யுள் பொருளுடன் விளக்கத்தை தெரிஞ்சு வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா அவங்க ரேண்டமா இந்த குறள் இந்த அத்தியாயத்திலிருந்து சொல்லலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு குறள் சொல்லி அதனுடைய அர்த்தம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. அப்போ எடுத்தவனே அதுக்குன்னு பேசிக்கா கற்க கசலர் கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக அகர முதல்ல எடுத்தலாம் அதெல்லாம் சடனா நீங்க எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிளான குறள்லாம் சொல்லாதீங்க. நல்ல ஒரு இடத்துல பார்த்துட்டு, ஏன்னா அதை நீங்க அங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்கு கொடுக்க போற பதில். ஸோ அந்த இடத்துல ஒரு குறளை சொல்லிட்டு அதுக்கான பொருளை சொல்லிட்டு இது என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே கடைபிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய குறள் மேம், அதனாலதான் இது எனக்கு இன்னைக்குமே மனசுல ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறளை சூஸ் பண்ணி அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு போயிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட், பொதுமக்களிடம் காவல்துறையை பற்றிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பொதுமக்களிடம் காவல்துறையை பற்றிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் இன்னைக்குமே என்ன பிரச்சனைனாலுமே அவங்க எல்லாருமே கண்மூடித்தனமா கண்ணை மூடிட்டு ட்ரஸ்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தான். ஸோ யாரா இருந்தாலுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தோழன் நண்பனா நினைக்க பழகிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் பொதுமக்களுடைய பார்வையில் போலீஸ் எடுத்துட்டு போய் நிற்க வச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நண்பன் நினைக்கிற நம்ம அவங்களுக்கு உற்ற தோழனா இருந்து அவர்களுக்கு ஆக வேண்டிய வேலைகளை செய்து கொடுத்தால் மட்டும்தான் நான் இந்த சர்வீஸ் எடுத்துட்டதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பதில்களை கொடுத்து பேனல் மெம்பர்ஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வழியை பாருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ட் 5 வீடியோவில் ஸோ இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ்னுடைய பிடிஎஃப் நான் வந்து அட்டாச் பண்றேன். ஸோ அதில் இருக்க கேள்விகளுக்கு எப்படி தயாராகணுன்றதை முடிவு பண்ணி இன்டர்வியூ நல்லபடியாக தயாராகுங்க. எங்கள் அகாடமியில் எப்போ இன்டர்வியூ நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பேனல் வந்து எப்போ நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் கூடிய விரைவில் அறிவிக்கிறேன். ஸோ இன்டர்வியூக்கு மறக்காமல் வேலூரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இன்டர்வியூ நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.